வணக்கம். ஒரு அறிவிப்போடு ஆரம்பிச்சிடலாம். 24th இல்லை 25th ஜனவரி நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரைனிங் பேட்ச் ஆரம்பிக்கிறோம். இது ரெகுலராக நம்ம ஆன்லைன் கிளாஸ் க்ளோஸ் டு அபவுட் 6 months செஷன் இருக்கும். வீக்லி 1 செஷன் இருக்கும். அண்ட் இன் பிட்வீனில் வீல் ஹேவ் வாட்ஸ்அப்பில் நம்ம சேட்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறோம். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் கால் பண்ணலாம். எங்களோட கால் சென்டர் நம்பர் 9444468888. நடுப்புற ஒரு 10 நாள் அந்த ஃபோன் ஒர்க் ஆகலை. அதுக்கு மெயின் ரீசன் நாங்கள் கிடையாது, பிஎஸ்என்எல் சென்னையில் இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் எரிஞ்சு போனதாக ஒரு தகவல் இருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு வீக் காலோ இல்லை வாட்ஸ்அப்போ எதுவுமே ஒர்க் ஆகலை. எந்த லெவல்னால் பேங்கிங்கில் வர ஓடிபி கூட எங்களுக்கு வர முடியல. அதில் எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு லிங்க்டாக இருக்குது. எனிவே you can call us that number and details வாங்கிக்கலாம். இது பியூராக டெக்னிக்கல் அனாலிசிஸாக இருக்கும், இன்டெப்த்தாக இருக்கும். மறுபடியும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறத யூடியூப்லேயே நிறைய இருக்குது, நாங்கள் அதில் கற்றுக்குறோம். கரெக்டு, கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டுனா சந்தோஷம். கற்றுக்கிட்டுனா உங்களுக்கு அவுட்புட் வந்துச்சா, ரிசல்ட் வரல, நான் இது ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறமா எனக்கு ரிசல்ட் வரலன்னு சொன்னால் அப்போ 2 தவறு தான் இருக்கும். ஒன்று நம்ம சைடில் தப்பாக இருக்கும், இல்லை கற்றுக் கொடுத்த ஆளுங்க மேலே தப்பாக இருக்கும். நம்ம சைடில் இருக்கிற தவறை சரிப்படுத்திக்கலாம். ரைட், கற்றுக் கொடுக்குற ஆளுங்க சைடில் தவறு இருந்தால் ஆளை தான் மாற்றணும். ஸோ நம்ம சைடில் கரெக்டாக இருக்கிறோம், ஆப்போசிட்டில் சரியாக இல்லை, எனக்கு ரிசல்ட் வரலன்னா யூ ஹேவ் டு ட்ரை இட் அவுட், யூ ஹேவ் நோ த சாய்ஸ். ஒன்று. ரெண்டாவது, பேட்ச் சைஸ் சின்னதாக இருக்கும். கம்ப்ளீட்டாக வாட்ஸ் ஷேர் மார்க்கெட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஷேர் மார்க்கெட்னால் என்ன, அதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். கேண்டில் ஸ்டிக் இருக்கும், சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும், கேண்டில் பேட்டர்ன்ஸ் இருக்கும், ஃபிபனாச்சி பற்றி இன்டெப்த் நம்ம போவோம். இண்டிகேட்டர்ஸ் ஒரு 7-8 இண்டிகேட்டர்ஸ் நம்ம டச் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலாக வீல் ஹேவ் எலியட்ஸ் வேவ். இதில் முக்கியமான விஷயம் என்னதுன்னு சொன்னால், எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம ஆப்ஷன்ஸ் க்ரீக்ஸை கம்ப்ளீட்டாக டச் பண்ணுவோம். ஆப்ஷன்னா என்ன, ஆப்ஷன் க்ரீக்னா என்ன, இன்னைக்கு டேட்டில் மார்க்கெட் அப்போ ஆச்சுன்னா நான் கால் வாங்குகிறேன், கீழே வந்துச்சுன்னா நான் புட்டு வாங்குறேன்ற கதையெல்லாம் வேலைக்காகாது. ஆப்ஷன் க்ரீக்ஸில் நிறைய மேட்டர்ஸ் இருக்குது. அண்ட் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணும், நான் ஆப்ஷன் பையர் ஆகணுமா, ஆப்ஷன் செல்லர் ஆகணுமா, எல்லாமே இதில் நம்ம கவர் பண்ணுறோம். ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீங்கள் ஓனாக, மறுபடியும் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் சொந்தமாக ஸ்டாக் செலெக்ஷன்ஸ் பண்ண முடியும். பியூராக நான் அந்த பேசிஸில் தான் பண்ணுறேன். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் நான் சில ஸ்டாக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதோட ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என் வேலை எஸ்ன்னு அவ்வளோதான். இது கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இல்லாட்டினா தவறு எங்கே இருக்குன்னு சொல்கிறது தான் என் வேலை. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட் பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் பேட்ச்மேட்ஸும் தே ஆர் ஆல்வேஸ் டிஸ்கஸிங். அந்த குரூப் இன்னமும் ஆக்டிவாக இருக்குது. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் எல்லாமே ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அந்த லெவலில் தான் கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டுறோம். நீங்கள் சொந்தமாக ஸ்டாக் செலெக்ஷன்ஸ் பண்ண முடியும். எங்கே ஸ்டாப் லாஸ் போடணுன்றது தெரியும், எங்கே எக்ஸிட் பண்ணணுன்றது தெரியும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியும், முக்கியமாக டார்கெட் என்னதுன்றது நீங்கள் பண்ண முடியும். அண்ட் சப்போஸ் இந்த பீரியடில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, நான் ஒரு தடவை முடிச்சிட்டேன், எனக்கு டவுட் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் செஷன்ஸ்க்கு வரலாம். இல்லை 1-to-1 செஷன்ஸில் நீங்கள் டவுட் கிளாரிஃபைஸ் பண்ண முடியும். இதில் ரெக்கார்டட் செஷனே கிடையாது. ஒவ்வொருத்தரையும் நான் ஃப்ரெஷ்ஷாக கிளாஸ் எடுக்கிறேன். வாட் இஸ் கேண்டில் ஸ்டிக், வாட் இஸ் சார்ட் பேட்டர்ன் சொன்னால் இதுக்கு முந்தினத்தை நான் ரெக்கார்ட் பண்ணதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு டைமும் தனித்தனியாக நம்ம எடுக்கிறோம். லைவ் சார்ட்டில் நம்ம எடுக்கிறோம். அதுதான் மெயின். ஒன்று. ரெண்டாவது, அந்த ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். ரைட், செஷன்ஸ் நடக்கிற ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் பார்த்துக்கலாம். நல்ல டீட்டெயிலாக நான் இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இதையும் தாண்டி உங்களுக்கு டவுட் இருக்குது, கால் பண்ணுங்கள். எங்கள் கால் சென்டர் நம்பர் 9444468888. இப்போ மார்க்கெட் பற்றி போயிடலாம். ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். நான் ஒரு 15-20 நாளாகவே நான் சொல்லிகிட்ருக்கேன். இன்ஃபேக்ட் 1.5 மாதமாகவே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், இன் பர்டிகுலர் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் சூப்பர் டூப்பராக இருக்குது. இதில் முக்கியமாக ஒரு 4 ஸ்டாக்ஸ் நம்ம விட்டுறலாம். ஓகே, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் பேங்க். இது பர்ஃபார்மன்ஸ் இருக்குமா? இருக்கும். மேலே போகிறதுக்கு நிறைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கா? இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லு. பட் அது ஆல்மோஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. மற்ற ஸ்டாக்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 2-3 நாளைக்கு முன்னாடி வீடியோஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ஸ்டாக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் கொடுத்துருக்கோம். இலக்கு என்னதுன்றது நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அது போய் பாருங்கள். இன்றைக்கி காலையில் நியூஸ் பேப்பர் பரட்டிகிட்டு இருந்தேன். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா
ரைட், இந்தியாஸ் வாரன் பஃபட். அவர் வந்து உயிரோடு இருக்கும் போதும் சம்வேர் இன் ஆகஸ்ட் 2021 கனரா பேங்க் வந்து 30 ரூபாய்க்கு வந்து அந்த ஸ்டாக் வாங்கியிருக்கிறாரு. எவ்வளோ? 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அவர் இல்லை, அவங்க மிஸ்ஸஸ் தான் வந்து பார்த்துக்கிறாங்க. அவங்க வந்து எக்ஸிட் பண்ணுறாங்க. ஞாபகம் இருக்கான்றது தெரியாது, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இதுக்கான இலக்கு வந்து நம்ம கொடுத்துருந்தோம். 160 rupees சம்டைம் இன் ஜான்வரி செகண்ட் வீக் தேர்ட் வீக்கில் வரும்ன்றது நம்ம கொடுத்துருந்தோம். 156 வந்து டச் ஆச்சு. எவ்வளோ? 156 வந்து டச் ஆச்சு. நம்மளோட இலக்கு எவ்வளோ? 160. ரைட், இதுக்கு மேலே போகாதுன்றது நான் சொல்ல. எப்பயுமே வந்து ஒரு இலக்கு கொடுத்தா அந்த இது வந்து ஒரு 2 விதமாக ஆக்ட் ஆகும். ஒன்று, அது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும், அது போய் இடித்து கீழே கரெக்ஷன்ஸ் ஆகும். இல்லை அது இடித்து மேலே போய் மறுபடியும் அது சப்போர்ட்டாக எடுத்து மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் டார்கெட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் அச்சீவ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஃபர்தராக போகாதுன்னு நான் சொல்ல. பட் டைம் பீயிங் வந்து புல் பேக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம இன்றைக்கி 156 டச் ஆகிடுச்சு, இது கீழே வந்துட்டுருக்கு. இவங்க ரைட், ரேகா ஜுன்ஜுன்வாலா, இவங்க வந்து அவங்களோட கனரா பேங்க் பொசிஷனை கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணுறாங்க. ரைட், டார்கெட் அச்சீவ்டு. 30 ரூபாவில் வாங்கினாங்க, ஆல்மோஸ்ட் 160 ரூபா, 150 ரூபானே வச்சுங்களேன். 150 ரூபாவில் எக்ஸிட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் we are talking about 5x. எவ்வளோ நாளில்? 3 வருஷத்தில், 4 வருஷத்தில். 4 வருஷத்தில் வந்து 5xன்றது நல்ல ரிட்டர்ன்ஸ். ஒரு ஸ்மார்ட் மணி. மறுபடியும் நான் வந்து யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க. லாஸ்ட் வந்து ஒரு 1.5 மாதமாக நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து ஸ்மார்ட் மணி வந்து வெளியில் வந்துட்டு இருக்காங்க. they are taking their profit out. மறுபடியும் நான் சொல்கிறேன், they are taking their profit out. அண்ட் உங்கள் ப்ராஃபிட் எடுக்கணுன்னா என்ன பண்ணணும்? உங்களோட பொசிஷன் விற்றுட்டு எக்ஸிட் பண்ணணும். நான் வந்து 100 ரூபா போட்டேன், இன்றைக்கி 150 ரூபாவில் இருக்குது, அந்த 50 ரூபா எடுப்போம். 50 ரூபா விற்றுட்டு அந்த 50 ரூபா எடுக்கலாம். இல்லை நான் 100 ரூபா விற்றுட்டு 50 ரூபா வந்து ப்ராஃபிட்டை வந்து உள்ளே விடலாம். எது ஒன்று, ட்ரை டேக்கிங் சம் பர்சன்டேஜ் அவுட். இது ரொம்ப ரொம்ப அவசியம். இதே மாதிரி இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆர்டிக்கல் நான் பார்த்தேன். இது வந்து லைவ் மின்ட்டில் இருக்குது. லைவ் மின்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பத்திரிக்கை இருக்குது. அதில் வந்து இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். இன்றைக்கா நேத்தான்றது ஞாபகம் இல்லை. வெரி இன்ட்ரெஸ்டிங். நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க தெரியுமா, ஐம் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டர். நான் கண்மூடித்தனமாக வந்து எஸ்ஐபியை வந்து நான் என்ன சொல்லுது ரிலீஜியஸாக மாதம் இத்தனாம் தேதி ஒருத்தரை கூட நான் மிஸ் ஆகாத லாஸ்ட் 10 வருஷமாக கட்டிகிட்டு இருக்காங்கன்றது. இது வந்து நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய விஷயம். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை விற்றுட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து மாதம் வந்து கட்டிகிட்டு இருக்கீங்க. அது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதா, அது ஸ்விட்ச் ஓவர் பண்ணுமா, இந்த ஃபண்ட்லேருந்து இதை வந்து மூவ் பண்ணி வேறு ஃபண்டுக்கு பண்ணுமா, இதை வந்து நான் அடிக்கடி ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னால், எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நான் மியூச்சுவல் ஃபண்டு பற்றி நிறைய பேசுகிறனால நிறைய பேர் என்கிட்ட டிஸ்கஷன்ஸ்க்கோசரம் வருவாங்க. வரும்போதே வந்து கையில் வந்து ஒரு 7-8 ஃபண்டை வந்து எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு, சார் இது பாருங்கள் சார், லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து டாப் பர்ஃபார்மர், வந்து இவங்க டாப் பர்ஃபார்மர். அந்த ஃபண்டை எடுத்து போட்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணும் போது எஸ் இட் இஸ் அ டாப் பர்ஃபார்மர், நோ டவுட் அட் ஆல். இப்போ ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு வச்சிங்களா, அதில் ஹெச்டிஎஃப்சி மோஸ்ட்டாக லார்ஜ் கேப்பில் வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரு 8-9% இருக்கும். ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ டார்கெட் அச்சீவ்டு, ஐடிசி இருக்குது, இன்ஃபோசிஸ் இருக்குது, டிசிஎஸ் இருக்குது, எல்லாம் வந்து பெஸ்ட் கம்பெனி, நோ டவுட். பட் இது எல்லாமே வந்து கீழே இறங்குறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு, இல்லை இறங்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ஃபண்டு வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. 2025 என்ன பர்ஃபார்ம் பண்ணிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிடையாது. இன்றைக்கி இந்த மின்ட்டில் வந்து வந்திருக்க ஆர்டிக்கல் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் ஏ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரைட், ஒரு ஃபண்டு, நான் அந்த ஃபண்டை பற்றி நான் பேசல, அவங்களும் அதான் போட்டிருக்காங்க. அது என்ன ஃபண்டுன்றது எனக்கும் தெரியும். ஃபண்ட் ஏ ரைட், 2014 வந்து டாப் பர்ஃபார்மர், நம்பர் 1 ரைட், 2015 நம்பர் 1, 2016 128 ரைட், 2017 வந்து நம்பர் 1. இன்னைக்கு வந்து என்ன பர்ஃபார்மர், போன வருஷம் நீங்கள் எடுத்தீங்கன்னா 2024, நான் 25 பற்றி சொல்ல, 24 வந்து 87th ரேங்க். அண்ட் 2025 வந்து 270th லைன் நம்பர் ரைட். நினச்சி பாருங்கள், 2014 நம்பர் 1, இன்றைக்கி 270வது பொசிஷனில் இருக்குது. அப்போ இந்த லாஸ்ட் 11 வருஷமாக கண்மூடித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு போனது என்னாச்சு? இது ஃபண்டு 1. இன்னொன்று ஃபண்ட் பி, அவங்க வந்து நம்பர் 2ல் இருந்தாங்க 2014. இன்றைக்கி அது வந்து 208வது பொசிஷனில் இருக்குது. அதிசயம் வந்து என்ன ஆகுதுன்னா, ஃபண்டு வந்து ஏலேருந்து ABCDEFGHIJK வரைக்கும் வச்சுருக்குறாங்க, IJ வரைக்கும் வச்சுருக்குறாங்க ரைட்.
ஐஜேல வந்து இருக்கிற ஒரே ஒரு ஃபண்டு 2014 10வது ரேங்க்ல இருந்துச்சு, இன்னைக்கு வந்து 14வது ரேங்க்ல இருக்கு. எதுவுமே வந்து பிலோ அபோவ் 100 தான் இருக்கு. இன்ஃபேக்ட் 150க்கு மேலே தான் இருக்கு. அப்போ கண்மூடித்தனமா நீங்க வந்து ஒரு ஃபண்டு இன்னைக்கு வந்து டாப் பர்ஃபார்மர் என் நண்பர் பார்த்தேன், ஓகே நான் பத்திரிகையை பார்த்து நான் பார்த்தேன், நீங்க வந்து அனலைஸ் பண்ணல. இன்னைக்கு வந்து நீங்க வந்து கேட்டீங்கன்னா, யாராச்சும் வந்து கேட்டீங்கன்னா, சார் இந்த ஃபண்டில் வந்து ஹெச்டிஎஃப்சி இருக்கு, எல்லாம் டாப் கம்பெனிஸா இருக்கு, அப்போ நான் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகிறேன், லாங் டேர்ம் இன்வெஸ்டர், என் பெர்ஸ்பெக்டிவ் நெக்ஸ்ட் 20 வருஷம்னு சொன்னால் இதான். இதை வந்து ஏன் ரிப்போர்ட் கிடையாது, யாரோ ஒருத்தர் எடுத்து இருக்கிறத நான் காட்டுறேன். இந்த விஷயத்தை தான் நான் மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தி ஃபண்ட் மேனேஜர்ஸ், நான் ஃபண்ட் மேனேஜர் பற்றி பேசல, ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டாப் ஆட்களாக இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் 500 கோடியிலேருந்து 1000 கோடி வரைக்கும் வச்சுருக்கிறாங்க. பெஸ்ட் நேம்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி. ஐ டென்ட் வாண்டட் டு சே, மூஞ்சி பார்த்தாகணும், ரைட்? அவங்க ஒரு ஃபண்டை பிடிச்சிக்கிட்டு அந்த ஃபண்ட்லேயே வந்து லாஸ்ட் ஒரு 10 வருஷம் போயிட்டுருக்காங்க, 15 வருஷம் போயிட்டுருக்காங்க. இது ஒரு கேரக்டர். இன்னொன்று கேரக்டர், ரைட்? 10 ஃபண்டு வச்சுட்டு இருப்பாங்க. போன வருஷம் பெஸ்ட்டு, அடுத்த வருஷம் அதே மாதிரி ஸ்மால் கேப், மிட் கேப்பில் இது மாதிரி நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸ்மால் கேப், மிட் கேப், எஸ் தே ஆர் வெரி குட் பர்ஃபார்மர். இன்றைக்கி வந்து 10 ரூபா ஸ்டாக், 30 ரூபா ஸ்டாக்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது க்ரோ ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. நான் 10 ரூபா 20 ரூபா பற்றி நான் பேசல, கேப் சைஸ் எடுத்துக்கலாம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சே அபவுட் 25,000 crores இருக்குது, இல்லை 10,000 கோடி இருக்குது. அது வந்து 1 லட்சம் கோடியாக மாறுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஏற்கனவே 1 லட்சம் கோடி வந்து இது மாதிரி ஒரு 3 times 4 times ஆறுதுன்றது மிக 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 கடினம். ஸோ இது மாதிரி ஃபண்ட்ஸை வந்து கண்டினியூஸாக வந்து நீங்கள் மானிட்டர் பண்ண முடியுமா? அந்த ஒரு ஃபண்டு, ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஒன்று இருக்குது, லார்ஜ் கேப்போ, மிட் கேப்போ, ஃப்ளெக்ஸி கேப்போ, எது வேணா இருக்கட்டும், அந்த ஃபண்டுக்குள்ளே என்னென்ன ஸ்டாக் வச்சுருக்கிறாங்க, இஸ் இட் ரியலி ஒர்த், அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஹோல்ட் பண்ணுறது ஒர்த்தான்றது எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க? உள்ளே பிரித்து பார்த்து உள்ளே யார் என்ன வச்சுருக்கிறாங்க, வாட் இஸ் தி குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டிஸ் வச்சுருக்கிறாங்க, அண்ட் என்ன பர்சன்டேஜ் வச்சுருக்கிறாங்கன்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது மாதிரி எங்கள் சைடில் கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணி, மறுபடியும் நான் சொல்கிறேன், கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த ஃபண்டை பற்றியே நம்ம பேசுகிறோம். ஸோ யாருக்காச்சும் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ, மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ அனலைஸ் பண்ணணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சைடில் வந்து என்ன பண்ண முடியுன்றது டெஃபினெட்லி வில் பி ஏபிள் டு கிவ் யூ ஒரு ஹானஸ்ட் ஒப்பீனியன் எங்களால் கொடுக்க முடியும். சரி, இன்றைக்கி மார்க்கெட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அடுத்த 2-3 நாளைக்கு வந்து மார்க்கெட் டைரக்ஷன்ஸ் இருக்காது, ரைட்? நேற்று யூஎஸ் மார்க்கெட் ஒரு ஸ்டேஜில், ரைட், ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாங்களே, கப்பை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்களே, ஒரு நாட்டோட அதிபரை வந்து தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க, தூக்கிட்டு வந்து கோர்ட்டில் வர நிப்பாட்டி இருக்கிறாங்க. அதிபர் மட்டும் இல்லை, அவங்க வீட்டுக்காரமாவையும் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த கப்பு எடுத்துகிட்டு வந்ததுக்கு டெஃபினட்டாக தெல் பி அ செலிப்ரேஷன்ஸ், ரைட்? முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னு சொன்னால், அமெரிக்கா வந்து ஆல்மோஸ்ட் ரைட் அவுட் ஆயிடுச்சுன்ற லெவலில் இன்னைக்கு வந்து அவங்க ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க, வந்துட்டேன்டான்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் யுக்ரைனில் வாங்கின அடிக்கு இங்கே வந்து ஜெயிப்பு காட்டியிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து என்னதுன்னு சொன்னால், வெனின்சுலாவில் இவங்க அட்டாக் பண்ணதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னு சொன்னால் அங்கே வந்து S-300 உங்களுக்கு வந்து ரேடார்ஸ் இருந்துச்சு, ஆன்டி ஏர்க்ராஃப்ட்ஸ், ஆன்டி மிசைல் சிஸ்டம் இருந்துச்சு, ஒர்க் ஆகலை. ஒரு மிசைல் கூட ஃபயர் ஆகலை. சைனாவோட அது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது, அது ஒர்க் ஆகலை. ஒரு மிசைல் கூட ஃபயர் ஆகலை. ஸோ இவங்க வந்து ஒரு ஆள் எஃபெக்ட் ஆகாத, ஒரு பிளேன் டேமேஜ் ஆகாத வந்தது வந்து இட்ஸ் அ ரிவார்ட். வெனின்சுலாவில் ரஷ்யாவோட நிறைய வெப்பன் சிஸ்டம்ஸ் இருக்குது. அந்த வெப்பன் சிஸ்டம் பூரா வந்து யூஎஸ் வந்து பிரித்து மேயறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அடுத்ததாக மோஸ்ட் லைக்லி ஈரானில் கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நேற்று சொன்ன வீடியோவில் மாதிரி ரஷ்யாவை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நாடாக வந்து இவங்க அடிச்சிட்டு வராங்க, ஸோ தட் ரஷ்யா குட் பிகம் வீக்கர். எனிவே வில் நாட் கோ இன் டு தட் டீட்டெயில். நேத்தோட வீடியோ பாருங்கள், அது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். மார்க்கெட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து -49 ப்ரீமியமில் இருக்குது, 103 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. நேத்தோட இன்றைக்கி பெட்டர். நேற்று 79 பாயிண்ட் பக்கமாக ப்ரீமியமில் இருந்துச்சு, இங்கே 103 இருக்குது. இன்ட்ரா டே ஸ்விங் வந்து பெருசாக இருந்துச்சு, க்ளோஸ் அபவுட் 144 பாயிண்ட்ஸ் இன்ட்ரா டே ஸ்விங்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 147 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு,
202 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. இன்ட்ரா டே ஸ்விங் வந்து க்ளோஸ் டு அபவுட் 318 பாயிண்ட்ஸில் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா, டெக்ஸ்டைல்ஸ் இவங்களாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபார்மா, எஃப்எம்சிஜி, மெட்டல்ஸ், டெலிகாம் இவங்களாம் வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஸ்டாக்கில் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது வந்து ஐஇஎக்ஸ். நீங்கள் ஆஃப் லேட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டல் இல்லாத பவர் செக்டர்ஸ் நல்லா பண்ணிகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஐஇஎக்ஸ் வந்து க்ளோஸ் டு அபவுட் 8.9% அப் ஆயிருக்கு. எக்ஸ்சேஞ்ச் தானே, பவர் எக்ஸ்சேஞ்ச். இது இல்லாத திவிஸ் லேப் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நான் வந்து 7,000 கால் ஆப்ஷன்ஸ் வாங்கியிருந்தேன். மார்க்கெட் அரௌண்ட் 6,500 ப்ளஸில் இருக்கும் போதும் டிசம்பர் மாதத்தில் வந்து ஜனவரி மாதத்துக்கான 7,000 கால் ஆப்ஷன் நான் வாங்கியிருந்தேன். நான் பேஸில் அது வாங்கினது வந்து 7,000 கால் ஆப்ஷன் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 38 ருபீஸில் வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து கீழே இறங்கி 9 ருபீஸ் வரைக்கும் போயிருந்துச்சு. அண்ட் இன்றைக்கு வந்து பிச்சுக்கிட்டு மேலே வந்துச்சு. ஆல்மோஸ்ட் என் காஸ்ட்டுக்கு வந்து வந்துச்சு. இன்றைக்கி 4.5% வந்து அப் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆன லெவல் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 6,700 லெவல் கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக நீங்கள் வந்து போய் பார்க்கணுன்னு நினச்சா போய் பாருங்கள். நான் வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். மறுபடியும் இது ஏன் ஹோல்டிங்ஸ், ரைட்? நான் வந்து டிப்ஸு கொடுக்கல, ஏன் ஹோல்டிங்ஸ் அண்ட் நான் சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறேன். அண்ட் டிவிஸ் லேபை போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து பெரிய பார் வந்திருக்கு, ப்ரீவியஸ் ஹையை வந்து உடச்சிருக்கு, ரைட்? வீக்லி சார்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, இது இல்லாத இன்னொன்று ஒரு ஸ்டாக்கு என்எம்டிசியும் நான் வந்து அரவுண்ட் 85 கால் வந்து வச்சுருக்கிறேன். அண்ட் 83 காலையும் நான் வச்சுருக்கிறேன். டார்கெட் மே சைடில் இருக்குது. பழைய வீடியோஸில் நீங்கள் போய் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். இதுவும் வந்து வீக்லி பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. போன வாரம் வந்து ஒரு வீக்லி பிரேக் அவுட் கொடுத்து கீழே வந்துச்சு. இன்றைக்கி மீண்டும் அந்த லெவலை வந்து டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டாக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ப்ராபப்ளி அடுத்த ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு வந்து நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தயவு செஞ்சு மறுபடியும் யூஸ் பண்ணுறேன், தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போட்டுங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட டிசிஷன்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய வொலட்டாலிட்டி இருந்தாலும் இந்தியா விக்ஸ் வந்து பெருசாக ஏறல. ஆனாலும் 10.02 வந்து நிற்கிது. ஸோ 0.05% கீழே குறைஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் குறையிலன்ற மாதிரியே வச்சுக்கலாம். எஃப்ஐஐ டீட்டெயில்ஸ் வரல. இந்த ப்ரோக்ராமை வந்து எர்லியாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். நேற்று டிஐ நம்ம ஆட்கள் வந்து 1,762 கோடிக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. எஃப்ஐஐஸ் வந்து 36 crores வந்து விற்றுருக்குறாங்க. ஒன்றும் பெருசாக வந்து விற்கல. கோல்டு அண்ட் சில்வர் நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் பற்றி நம்ம பேசினோம். க்ளோஸ் அபவுட் 800 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் போயிட்டு 500 ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆச்சு. இது வந்து யூஎஸோட டவ் ஜோன்ஸு. இன்ட்ரெஸ்டிங் பார்ட் வாஸ் கோல்டு. க்ளோஸ் அபவுட் $130 வந்து ஏறிச்சு. 2% ப்ளஸ் ஏறிச்சு. ஒன்று. ரெண்டாவது, சில்வர் க்ளோஸ் அபவுட் 9% ஏறி இருந்துச்சு. அண்ட் நேற்றே வந்து நம்ம பார்த்தோம் 14,000 பக்கமாக இருந்துச்சு கோல்டு. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்ற ரேட்டு. இன்றைக்கி 14,140 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ஹோல்சேல் ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2,52,300 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில்வர் 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட ஹோல்சேல் ரேட்டு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் நேற்று லெவலில் தான் நிற்கிது. க்ளோஸ் அபவுட் 90 rupees 20 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எக்ஸாக்டாக சொல்லணும்னு சொன்னால் 90 rupees 17 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. என்ன நேயர்களே, இன்றைக்கி வந்து நிறைய விஷயத்த வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கம்மியாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எங்கள் ட்ரைனிங் பற்றி பேசுகிறோம். ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எப்படி தவறு பண்ணுறாங்கன்றது நம்ம பார்த்தோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனால் டெஃபினட்டாக நான் உங்கள்கிட்ட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு வேண்டிய சில இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன மாதிரி சப்ஜெக்ட் பற்றி பேசணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னு சொன்னீங்களா, அதுக்கு தந்தாப்புல நம்ம பிளானிங் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.